கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ரோமர் 3:7, ரோமன்ஸ் 3:7. அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமையுண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். ஏன்னா 5வது 6வது வசனத்தில் அவர் சொன்னது ஒரு ஒரு தவறான காரியம். ஒரு 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 கற்பனை. ஒருத்தர் அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லும் விதமாக இங்கே இன்னொரு கேள்வியை சொல்லி அதுக்கு என்ன சொல்கிறாரு, ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறார். என்ன, என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய பாவம், என்னுடைய பொய், அது என்ன பண்ணுது, தேவனுக்கு மகிமையை கொண்டு வந்து கொடுத்தா அது என்ன பண்ணுது, என்னுடைய ஒரு மனுஷனுடைய பாவம் என்ன பண்ணுது, தேவனுடைய உண்மை தன்மையும் அவருக்கு மகிமையும் கொண்டு வந்து சேர்த்துச்சுன்னா அப்போ என்னுடைய பாவம் கர்த்தருக்கு நன்மையை தானே கொடுக்குது. அப்போ என்னையே அவர் நியாயம் தீர்க்கணும். இது என்னன்னா ரொம்ப அழகாக என்ன பண்ணுறாங்க, கிருபையை இந்த நாட்களில் எப்படி கிருபையை திரித்து பாவம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களை சொல்லி என்ன இருந்தாலும் அது கர்த்தருக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 3 காரியத்தை இங்கே சொல்லி கொடுக்குறார். முதலாவது என்னென்னா, கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணுறதில்ல, அது பாவத்தை செய்வதற்கு ஒரு சாக்காக இடம் கொடுப்பதில்லை. என்ன நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது நம்ம செய்யக்கூடிய காரியம், நம்ம செய்யக்கூடிய ஒரு பொல்லாத காரியம் என்ன பண்ணுது, கர்த்தருக்குடைய மகிமையை கொண்டு வந்தாலும் அதை செய்கிற விதமோ செய்கிற அந்த ஒரு பாவி ஒரு நல்லவன் கிடையவே கிடையாது. அவன் ஒன்றும் தெரியாதவன் கிடையாது. ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே ஒரு தேவையில்லாத ஒரு எண்ணங்கள் மனசில் என்ன வருது, நான் செய்யக்கூடிய ஒரு தவறு தேவனுடைய மகிமைக்கு, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியதுனால என்னைய அவங்க குற்றம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா, தேவனுடைய கிருபையும் தேவனுடைய நீதியும் அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. அது தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கடைசியாக என்னன்னு தெரியுமா, நான் ஒரு நெறியான வாழ்க்கை வாழ வேண்டியது நான் தான் அதுக்கு பொறுப்பு. ஏன்னா கர்த்தர் என்னைய மீட்கக்கூடியவர். ஒரு மனுஷன் என்னதான் பாவம் பண்ணாலும் அந்த பாவத்திலேருந்து கர்த்தர் மீட்கக்கூடியதாக இருந்தானா அதுக்காக நான் என்னுடைய தோல்வியை, என்னுடைய ஃபெயிலியரை நான் ஒரு சாக்காக எடுத்துக்கூடக்கூடாது. ஏன்னா நம்ம பாவம் பண்ணுவோம், அதனால் அவருடைய கிருபை பெருகுன்னு சொல்லக்கூடியதாக நம்ம அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ இங்கே பவுல் இங்கே என்னுடைய பொய் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய சத்தியம் மனுஷனுடைய பொய்யினால் இல்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக நமக்கு விளக்கி காட்டக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. அப்போ இங்கே என்ன, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? தேவன் பவுல் மூலமாக நமக்கு சொல்லுவது என்னன்னா, ஒரு விசுவாசி என்கிறவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு நேர்மையில் எவ்வளவு உயர்ந்தவனாக இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய மகிமை எதில் தெரியுமா வெளிப்படுது, கர்த்தருக்கு பெரிய மகிமை எதில் தெரியுமா வெளிப்படுது, நாம் உண்மையுள்ளவர்களாய், நம்ம அதே சமயத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழும்போது தான் கர்த்தருக்கு மிகுந்த மகிமை உண்டாகிறது. நம்ம பாவத்தை சரின்னு சொல்லுவதனால வருவது அல்லவே அல்ல. நீங்கள் நல்ல தயவு செய்து உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. நீங்கள் எப்பயாவது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எப்படி ஒரு சாக்கு சொல்கிறீங்களா, என்னுடைய பாவம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்குது, இல்லை நான் சோதிக்கப்படும்போது நான் தேவனுடைய வார்த்தையை, அந்த சத்தியத்தை அப்படி மேனிப்புலேட் பண்ணி அதை திரிச்சு நான் இது மூலமாக நல்லது வரும்னு சொல்லக்கூடிய காரியத்தில் இருக்கனா, இல்லை நான் இன்னும் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிவதனால அவருடைய நாமம் மகிமைப்படுவோம் அப்படிங்கிறத விட்டு என்னுடைய கீழ்ப்படியாமையும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை கொடுக்கும்னு நீங்கள் ஒருவேளை கீழ்ப்படியாத வாழ்க்கை வாழக்கூடியவங்களாக இருக்கிறீங்களா? தயவு செய்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் இன்றைக்கு நம்ம கேட்கக்கூடிய நிறைய இடங்களில் இப்படிப்பட்ட ஒரு மாரல் காம்ப்ரமைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு லீடர்ஷிப்பில், ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவங்க
எப்படி தாங்கள் நெறியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை விட்டுவிட்டு, இல்ல எல்லாம் கிருபை, கர்த்தர் என்னை ரட்சித்துட்டாரு, அதனால் இதையும் எனக்கு மன்னிப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு காம்ப்ரமைஸ்டு வாழ்க்கை வாழுகிறோமா? தயவுசெய்து நன்றாக சிந்திச்சு பாருங்க. அப்படி இல்லாதபடி நான் தேவனுக்கு எப்போ கிரேட்டர் க்ளோரி என்று சொல்லக்கூடியதா, தேவனுக்கு பெரிய மகிமை எப்போ உண்டாகும்? நான் உண்மையுள்ளவனாய், நீதியுள்ளவனாய், நேர்மையுள்ளவனாய் வாழும்போது தான் என்று உணர்ந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, எங்களுடைய பாவம் அல்ல, எங்களுடைய நீதியான நெறியான வாழ்க்கையே உமக்கு பெரிய மகிமையை கொடுக்குது என்பதை உணர்ந்து நாங்கள் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.